ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி வந்து தைப்பூசம் விரதத்தோட டே 2 தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா முருகரை வந்து டியூஸ்டே தான் வணங்கணும், அன்றைக்கி தான் விரதம் இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்றதுக்கு நாள் கிழமெல்லாம் இல்லைங்க. காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதே அவரோட ஞாபகம் கண்டிப்பாக வரும். இருமுனாலோ தும்முனாலோ கூட முருகன் தான் வரும். அது அப்படியே பழகிடுச்சு. எப்போ தோணுதோ அப்போ வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுவேன். வெற்றிலை தீபம் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்கோ இல்லை மனம் இல்லாதவங்க வாங்கிறதுக்கோ அதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு 6 வெற்றிலை வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து மஞ்சள் குங்குமமோ இல்லை சந்தன குங்குமமோ வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்க காம்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நானுமே எல்லாத்துக்குமே வந்து சந்தன குங்குமம் வச்சு மஞ்சள்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். முருகர் ஃபோட்டோ முன்னாடி ஒரு தாம்பூலத்தில் வச்சு வெற்றிலை வந்து 6 வெற்றிலை வந்து படிகிற மாதிரி வச்சு அது மேலே வந்து ஓம் விளக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் இல்லைங்க. எப்போல்லாம் நான் முருகரை வணங்குறேனோ நான் அப்போல்லாம் செய்வேன். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து நடக்கும். இந்த காம்பெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம விளக்கு ஏற்றுனதுக்கப்புறமா வந்து இந்த காம்பெல்லாம் அதில் போட்டுக்கலாம். அதனால் வந்து நானும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இடையே வச்சோம்னா மறந்துடுவோம்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். முருகருக்கு வந்து வெட்டி வேர் மாலையும் பூவுமே வச்சுருந்தேன். பாருங்கள், டக்குன்னு பூ கீழே விழுந்துடுச்சு. படைக்கிற டைமில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவே அவரோட ஆசீர்வாதம் மாதிரி தான். கொஞ்சமாக வெட்டி வேர் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றும் போது ஒரு சின்னதாக ஒரு வெட்டி வேர் போட்டு ஏற்றினோம்னா ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன சீக்ரெட் தான். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் விரதம் இருக்கேன்னா 1 to 1 நாள் தான் வந்து விளக்கு தட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன். டெய்லிலாம் பண்ண மாட்டேன். நம்மளால் முடிஞ்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான். காலையிலே வந்து படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணி பூ போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து செவ்வரளி பூ வந்து கிடைக்கல. அதனால் வந்து சாமந்தி பூ வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சது. அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. சரின்னு நான் அதையவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். விளக்கேற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து கரண்ட்டுமே வந்து ஆஃப் ஆகி வந்துச்சு. இருந்தாலுமே வந்து தீபம் ஏற்றி படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி படைத்தேன். பிரசாதமாக வந்து வீட்டில் ஸ்வீட் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சு படைச்சிக்கிட்டேன். தினையும் வந்து முருகருக்கு ரொம்பவே உகந்தது. அது வந்து டெய்லியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பிரசாதத்தையே வச்சு படைச்சிக்கலாம். பால் பாயாசம் இல்லை பொங்கல் எது வேணால் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அது வந்து கண்டிப்பாக நம்ம முருகன் வந்து ஏற்றுப்பார். வெற்றிலை தீபம் போடுறதுனால கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்காதவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே முருகரோட அருளால் வீடு கட்டுவீங்க. இடம் இல்லாதவங்களும் இடம் வாங்குவீங்க. படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காம்பெல்லாம் வந்து அதில் போட்டுட்டு நல்லபடியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி விரதம் வந்து நல்லபடியாக கடைப்பிடிச்சிட்டேன். கோவிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைனா வீட்டிலே வந்து காலையிலையும் மாலையிலும் சாமி கும்பிட்டுக்கலாம். நானுமே தீபாராதனை காமிச்சு சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன். கும்பிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கந்த சஷ்டி கவசமோ இல்லை வேல்மாறலோ இல்லை திருப்புகழோ எது இருக்கோ படிச்சிக்கலாம். நானுமே வந்து வேல்மாறல் படித்து முடிச்சிட்டேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகர் பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.